அப்புறம் தமிழ்நாடு காவல்துறையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வுப்பா. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு சென்னை எக்மோர் ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே 2 முறை தள்ளி போயிருந்தது. இன்றைக்கு அதற்கான ஒரு இது நல்ல விஷயம். நம்ம சேனல் சார்பாக அதற்கு முதல்ல பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு இடையில் இதுதானே ஹைலைட் ஆகி வரணும், இந்த பாராட்டு இதுதானே வரணும். ஆனால் இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். அந்த சிங்கப்பெண் திட்ட காவலர்களிடம் சீருடைக்கு 2300 கட்டாய வசூல், மாவட்ட எஸ்பிக்கள் உத்தரவுப்படி இன்ஸ்பெக்டர்கள் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது எப்படி பத்திரிகை செய்திக்கு வருது? இது எப்படி, எதுக்கு 2300 ரூபா வாங்குறீங்க? இதுக்கு ஒரு ஐஜி மேடம், அவங்க பவானீஸ்வரி மேடம் இருக்காங்க, ஐபிஎஸ். அது போக ஒரு எஸ்பி இருக்காங்க, 2 டிஎஸ்பி இருக்காங்க, 4 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே 8 இருந்தது, இப்போ 10 எஸ்ஐ இருக்காங்க, 38 அதர்ஸ் இருக்காங்க. அவ்வளோதானே. ரொம்ப ஒரு 50 பேருக்குள்ளே இருக்கீங்க, 52 பேருக்குள்ளே டோட்டல் ஸ்ட்ரென்த்து, ஐஜி டு அதர்ஸ் வரைக்கும். இதில் என்னங்க இப்போ இவங்களுக்கு கொடுக்குறதுல 2300 ரூபா? அந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்டு பாவம் வறுமையில் சிக்கி தவிக்குது. ஒரு பிஆர்எஸ் போய் ரிப்போர்ட் பண்ணால் கூட, ரிப்போர்ட் பண்ண உடனே 2 ட்ரவுசரு, போலீஸ் பனியனு, ஆமினேஷன் ஷூ, பெரிய கேப்பு எல்லாமே இஷ்யூ தானே. இதெல்லாம் நீங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வர்றோம். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு பில்டிங் கொடுத்து வந்திருக்காங்கல்ல அந்த உமன் ஸ்ட்ரென்த்து, அவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஏதேனும் நீங்கள் சிறப்பு செய்யணும். இதில் இவங்ககிட்ட காசு வாங்கி அப்படியாச்சும் கொடுப்பாங்களாக்க. முதல்வருக்கு தெரியுமா? முதல்ல ஐஜிக்கு தெரியும். ஐஜிக்கு தெரியாமையெல்லாம் வாங்க முடியாது. அதனால் முதல்வருக்கு தெரியுமான்னு கேட்குறேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு, நல்ல நோக்கத்துக்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு இது அமைக்கப்பட்ட ஒரு நல்ல திட்டம். எப்படி நீ போக எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும். அது ஆரம்பிக்கையில் இதுதானே ஹைலைட்டாக வரணும், இதுதானே பெருசாக பாராட்டப்படணும், இதுதானே பேசப்படணும். பத்திரிகைக்கு எப்படி தீனி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அதான் அரசு சில நேரங்களில், இந்த அரசுன்னு இல்லை, எந்த அரசுமே, இதற்கு முந்தைய அரசாக இருந்தாலும் சரி, அது நல்ல நோக்கத்தில் மக்களுக்காக ஏதேனும் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அது அந்த பியூரோக்ராட்ஸ் வழியாக தானே வரும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கான யோசனைக்கு தகுந்த மாதிரி அதை கெடுத்து ஏதோ ஒரு வகையில் அதை உல்டா பண்ணுறது தான் வேலை. இதில் இந்த 2300 ரூபா ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறது முதல்வர் கவனத்துக்கு போகணுன்றது தான் நம்ம பதிவு. ஆனால் முக்கியமாக